குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 7 ஆஃப் மாலிகுலார் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஜீன் எக்ஸ்பிரஷன் லெசன் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஎன்ஏல இருந்து ஹெச்என்ஆர்என்ஏ, ஹெச்என்ஆர்என்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ எப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? இப்போ இந்த எம்ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸை விட்டு சைட்டோபிளாசம்க்கு போயிட்டு சைட்டோபிளாசம்ல எப்படி இது புரோட்டீனா மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ விச் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ரம் ஹியர் டிரான்ஸ்லேஷன். 1 minute, எனக்கு 1 minute தாங்க. I'll check everything. Okay. Yes, okay. So translation, correcta? 1 minute, 1 minute. ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷன் கரெக்டா நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னன்னு கத்துக்கலாம். நம்ம வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறமா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்ட இருக்கு? எம்ஆர்என்ஏ கிட்ட இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த எம்ஆர்என்ஏ வந்து இந்த எம்ஆர்என்ஏ கிட்ட இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா புரோட்டீன் மேக் பண்ண போறோம். ஓகே, எம்ஆர்என்ஏ உடைய அந்த லாங்குவேஜ் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம புரோட்டீன் வந்து மேக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஸோ நியூக்ளியோடைடோடைய லாங்குவேஜ் கரெக்ட் தானே? இப்போ நியூக்ளியோடைட் தான் நம்ம கிட்ட இருக்கு. ATGC. ஓகே, இந்த பேசஸ் தானே இருக்கு. ஸோ இந்த பேஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கோட்ஸ் எல்லாமே இந்த கோடான்ஸ் எல்லாமே வந்து நம்ம அமினோ ஆசிடா மாத்த போறோம். அல்டிமேட்லி இந்த அமினோ ஆசிட் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்? புரோட்டீனா மாறும். ஓகேங்களா? ஸோ நியூக்ளியோடைடோட லாங்குவேஜ அமினோ ஆசிடோட லாங்குவேஜ நம்ம மாத்த போறோம், டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். அதனாலதான் இந்த ப்ராசஸ் பேரை டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றோம். எதுக்குன்னா எம்ஆர்என்ஏ உடைய இன்ஃபர்மேஷனை எம்ஆர்என்ஏ இருக்கிற நியூக்ளியோடைடோட லாங்குவேஜ்னா அமினோ ஆசிடோட லாங்குவேஜா மாத்த போறேன். ஓகே, ஸோ நான் டிரான்ஸ்லேட் பண்ண போறேன். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா வந்து சைட்டோபிளாசம் தான் நடக்கும். ஸோ எந்த ப்ராசஸ் எங்க நடக்குதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெண்டு இடம் தான் இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன் நியூக்ளியஸ்ல, டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாசம்ல. ஸோ நம்ம நேத்து வீடியோல என்ன பார்த்தோம்? எம்ஆர்என்ஏ எப்படி வந்து அந்த நியூக்ளியஸ்ல இருக்கிற சின்ன சின்ன போர்ஸ் மூலமா வெளில வருது பாருங்க சைட்டோபிளாசம். அங்கதான் வந்து ரைபோசோம் கூட அட்டாச் ஆகி அது வந்து அந்த கோடான்ஸ் வந்து ஒரு கோடானும் ஒரு அமினோ ஆசிடா மாறும். இப்போ அந்த அமினோ ஆசிட் எல்லாமே சேர்ந்து ஒரு புரோட்டீனா மாறும். ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷனுடைய மெயின் ஸ்டெப்ஸ்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ டிரான்ஸ்லேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அவங்களே கொடுத்துறாங்க இந்த வாட்டி. நம்ம எப்பவுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிப்போம் எப்பவுமே ஸ்டெப்ஸை. இப்போ இந்த வாட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க. தென் இட் வில் பி எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட். ஸோ இது எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து ஃபார்மேஷன். இப்போ இந்த எம்ஆர்என்ஏவும் ரைபோசோமும் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி உருவாக்கும், ரெண்டுமே அப்படியே சேர்ந்துரும். ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ் அண்ட் செயின் இனிஷியேஷன் இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. அப்புறமா செயின் எலாங்கேஷன் அண்ட் தென் லாஸ்டா செயின் டெர்மினேஷன். ஸோ அமினோ ஆசிட் ஆக்டிவேஷன், formation of mRNA ribosome complex, chain initiation, chain elongation, and chain termination. So these are the steps which are involved in translation. Okay, so first வந்து நம்ம activation of amino acid step 1 வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு அமினோ ஆசிடும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெசிபிக்னா ஒரு டிஆர்என்ஏல அட்டாச் ஆயிருக்கு.
tRNA டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. நம்ம ஆர்என்ஏ அண்ட் தேர் டைப்ஸ்ல பார்த்தோம்ல, rRNA, mRNA, tRNA. இப்போ mRNA-ஓட இப்போ இந்த mRNA கிட்ட இப்போ இன்ஃபர்மேஷன் இருக்கு, tRNA கிட்ட அமினோ ஆசிட் இருக்கு. ஓகே, சோ ஒரு அமினோ ஆசிட், ஒரு ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட் ஒரு tRNA-ல அட்டாச் ஆயிருக்கு. tRNA 2, 3, 4 இத்தனை அமினோ ஆசிட்லாம் அட்டாச் ஆயிருக்காது. ஒரு tRNA கிட்ட ஒரே ஒரு அமினோ ஆசிட் தான் இருக்கு. ஓகே, சோ இதுல என்ன ஒரு என்சைம், இந்த அமினோ ஆசிட் ஆக்டிவேட் பண்றதுக்காக என்ன என்சைம் இங்க இன்வால்வ் ஆயிருக்குன்னா, அமினோ அசைல் tRNA சிந்தேஸ். ஓகே, சோ நீங்களே ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வேர்டு கஷ்டமா இருந்தா, உங்களோட மெமரியில நிக்கவே இல்லைன்னா, தென் யூ ஹாவ் டு ரிப்பீட் இட். ஓகே, சோ அமினோ ஆசிட் தானே நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம், ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் தானே பாத்துட்டு இருக்கோம். சோ அமினோ அசைல் tRNA, அமினோ கூட tRNA, கரெக்டா? சோ அமினோ அசைல் tRNA சிந்தேஸ். நான் என்ன சொன்னேன், ASC அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல வந்தாலே இட் டினோட்ஸ் என்சைம். சோ அமினோ அசைல் tRNA சிந்தேஸ். இங்க இந்த ஸ்டெப், இந்த அமினோ ஆசிட் ஆக்டிவேட் பண்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு என்சைம் தான் தேவைப்படுது, அதுதான் அமினோ அசைல் tRNA சிந்தேஸ். ஓகே, இந்த ஸ்டெப்புக்கு வந்து எனர்ஜி தேவை, ஏடிபி. நம்ம பாடியில எனர்ஜி எல்லாம் எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கு, ஏடிபி ஃபார்ம்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏடிபியை பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து நம்ம எனர்ஜி எடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவை, என்னென்ன ஆக்டிவேட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும். ஓகே, சோ ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கு ஏடிபி தேவைன்னா அது ஆக்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். சோ இது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். ஓகே, ஒரு அமினோ ஆசிட் ஒரு tRNA கூட அட்டாச் ஆயிருக்கு. எனக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறதுக்கு என்ன என்சைம் தேவைப்படுது, அமினோ அசைல் tRNA சிந்தேஸ். இந்த ஸ்டெப்புக்கு எனர்ஜி தேவை. சோ ஆக்சுவலி ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள், ரெண்டு ஸ்டெப் தான் இருக்கு இந்த ரியாக்ஷன் பண்றதுக்காக. ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் கூட ஏடிபி ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அமினோ ஆசிட் பிளஸ் ஏடிபி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, இது அமினோ அசைல் என்ன, இங்க பாருங்க, ஏடிபி ஆக்சுவலி ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அப்பனா அமினோ இந்த ஏடிபில வந்து 3 பாஸ்பேட் இருக்கு, 3 பாஸ்பேட் இருக்கு. கரெக்டா? ஏடிபிய நான் இப்போ ஏடிபி நான் பிரேக் டவுன் பண்ணா ஒரு பாஸ்பேட் வெளில வந்துடும். அப்பனா இது ஏடிபியா மாறும். ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு, அடினோசின் டைபாஸ்பேட், 2 பாஸ்பேட். இதை இன்னும் பிரேக் டவுன் பண்ணா இது என்ன ஆகும்னா ஏஎம்பியா மாறும், அடினோசின் மோனோபாஸ்பேட். ஓகே, இதுதான் வந்து, இப்படிதான் வந்து ஏடிபி பிரேக் டவுன் ஆகும். சோ ஏடிபி, ஏடிபி, அதுக்கப்புறமா ஏஎம்பி. ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு எனர்ஜி தேவைன்னா நான் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா, ஏடிபியை நான் உடைக்கணும், ஏடிபியை நான் பிரேக் டவுன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அமினோ ஆசிட் கூட ஏடிபி அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, ஏடிபியை பிரேக் டவுன் பண்ணி அதோட எனர்ஜியை நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன் என் கூட. ஓகே, இங்க பாருங்க, இது ஏஏ எழுதியிருக்கா, இது இப்போ என்ன ப்ராடக்டா மாறும்னா ஏஏ. ஏஏனா அமினோ ஆசிட், அமினோ ஆசிட் கூட இப்போ இந்த ஏஎம்பி அட்டாச் ஆயிடுச்சு. ஏன்னா ஏடிபி என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க, ஏடிபி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதோட எனர்ஜி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏடிபி ஏஎம்பியா மாறிடுச்சு. பாஸ்பேட் எல்லாம் போயிடும், பாஸ்பேட்ல நம்மளுக்கு தேவையில்லை, பாஸ்பேட் வெளில போயிடும். ஓகே, அந்த ஏஎம்பி இருக்குல்ல, அமினோ ஆசிட ஏடிபியை பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்குல்ல, அது வந்து அமினோ ஆசிட் கூட அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆகி இந்த ப்ராடக்ட் வந்து உருவாக்கும். பேர் என்னதுன்னா அமினோ அசைல் அடினைலேட், அமினோ அசைடு அடினலேட். ஓகே, இதுக்கு என்ன என்சைம் தேவைப்படுதுன்னா சேம் அமினோ அசைல் tRNA சிந்தேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஏஏ ஏஎம்பி இருக்குல்ல, இத வந்து நம்ம இப்ப tRNA கூட அட்டாச் பண்ணிடும். ஓகே, சிம்பிள், அவ்வளவுதான். அமினோ அசைல் அடினைலேட்ட வந்து tRNA கூட நான் அட்டாச் பண்ணிடுவேன். இதுக்கும் சேம் என்சைம் தான் யூஸ் பண்ணுது. இப்போ என்ன ஆகும்னா இந்த ஏஎம்பி போயிடும், ஏஎம்பி போயிடும், இந்த அமினோ ஆசிட் இருக்குல்ல, இந்த அமினோ ஆசிடும் tRNAவும் அட்டாச் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? சைட்டோபிளாசம்ல
ஆக்சுவலி ஏன் இந்த நீங்க சொல்லிருக்கலாம் மேம், அதுக்கு நீங்க டைரக்டா அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ கூட அட்டாச் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அமினோ ஆசிட் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயா சைட்டோபிளாசம்ல வந்து அப்படியே வந்து ஃப்ளோட் ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அமினோ ஆசிட்க்கு கொஞ்சம் எனர்ஜி தரேன். ஓகேங்களா, அப்புறமா அந்த எனர்ஜி வச்சிருக்கிற இந்த அமினோ ஆசிட டிஆர்என்ஏ கூட நான் அட்டாச் பண்றேன். அதுதான் இங்க நடக்குது. ஓகே, இப்போ அமினோ ஆசிட் என்ன ஆயிடுச்சு, ஆக்டிவேட் பண்ணி விடுறேன் கொஞ்சம் அமினோ ஆசிட எனர்ஜி வச்சு ஏடிபி வச்சு ஆக்டிவேட் பண்ணி விட்டு. ஓகே, ஏன் இந்த மெயின் ப்ராசஸ் இந்த ஸ்டெப்போட பேரே என்னது, ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். ஃபர்ஸ்ட் நான் அமினோ ஆசிட் ஆக்டிவேட் பண்றேன், அப்புறமா அந்த அமினோ ஆசிட நான் டிஆர்என்ஏ கூட அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் இந்த ஸ்டெப். இப்போ பாருங்க, இப்போ டிஆர்என்ஏ கிட்ட என்ன இருக்கு, அமினோ ஆசிட் இருக்கு. எம்ஆர்என்ஏ கிட்ட அந்த பேஸ் இருக்கு, அந்த கோடான்ஸ் இருக்கு. 3 பேஸ் சேர்ந்து ஒரு கோடான் உருவாக்குது. கரெக்டா, இந்த கோடான் தான் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கு. இந்த கோடானுக்கு தான் தெரியும் என்ன அமினோ ஆசிட் இப்போ வந்து டிஆர்என்ஏ உடைய எந்த அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ், அப்புறமா செயின் இனிஷியேஷன். இப்போ ரைபோசோம் சார் வந்து வராங்க. ரைபோசோம் தான் மெயினா உருவாக்குறதே யாருன்னா ரைபோசோம் தான். ஓகே, ரைபோசோமோட அசம்பிளி வராங்க, ரைபோசோம் வராங்க இங்க. எம்ஆர்என்ஏ ஆக்சுவலி ரைபோசோம்ல பாத்தீங்கன்னா 2 சப் யூனிட் இருக்கு. ஓகே, ரைபோசோம் இப்படி ஒரு பார்ட் இல்ல. ஓகேங்களா, ரைபோசோம் வந்து இப்படி இப்படி வந்து உருவாகி இருக்கும். ஓகே, 2 சப் யூனிட் சேர்ந்து தான் ரைபோசோமே உருவாக்கி இருக்கும். ஓகே, அதுல இருக்கிற ஒரு சின்ன ஸ்மால் சப் யூனிட், ரைபோசோமுடைய ஸ்மால் சப் யூனிட் வந்து எம்ஆர்என்ஏ கூட அட்டாச் ஆயிடும். ஓகே, சோ எம்ஆர்என்ஏ கூட ரைபோசோமுடைய, நான் என்ன சொன்னேன், ரைபோசோம் 2 சப் யூனிட்டால உருவாக்கி இருக்கு. அதுல இருக்க அந்த ஸ்மாலஸ்ட் சப் யூனிட் வந்து இதுல அட்டாச் ஆயிடும். ஓகே, கரெக்ட் தானே, இப்படி இருக்கு ரைபோசோம், இப்படி இருக்கு ரைபோசோம், கீழே ஸ்மாலஸ்ட் இருக்கு. ஸ்மாலஸ்ட் வந்து எம்ஆர்என்ஏ கூட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அவ்வளவுதான், இப்படி இப்படி இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா, சோ எம்ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏ கூட ஸ்மாலஸ்ட் ரைபோசோம் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்புறமா லார்ஜஸ்ட் மேல அப்படியே அட்டாச் ஆயிருக்கும், அவ்வளவுதான். சோ லார்ஜ் ரைபோசோமல் சப் யூனிட் வந்து அந்த கம்ப்ளீட் ரைபோசோம் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸ்மால் வந்து யார் கூட அட்டாச் ஆயிருக்குன்னா எம்ஆர்என்ஏ கூட அட்டாச் ஆயிருக்கு. கரெக்ட் தான், நீங்க பாருங்க, இது லார்ஜ், இது ஸ்மால். லார்ஜ் யார் கூட அட்டாச் ஆயிருக்காங்க, ரைபோசோம் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸ்மால் என்ன யார் கூட அட்டாச் ஆயிருக்கு, எம்ஆர்என்ஏ கூட அட்டாச் ஆயிருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே இல்ல. ரைபோசோம் எம்ஆர்என்ஏ கூட நான் அட்டாச் பண்ணிருக்கேன். அதுதான் எப்படி சுத்தி வளைச்சு நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஓகே, ரைபோசோம்ல பிக் லார்ஜ் யூனிட் ஸ்மால் யூனிட் இருக்கு, அதுல ஸ்மால் யூனிட்டால அட்டாச் இருக்கு ரைபோசோம், அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ கோடானும் சைட்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ரைபோசோம்ல பாத்தீங்கன்னா வந்து 2 கோடான் இருக்கும். 2 கோடான்னா தட் மீன்ஸ் 2 அமினோ ஆசிட். கரெக்டா, சோ ஒரு டைம்ல 2 அமினோ ஆசிட நம்ம வந்து உருவாக்கலாம். ஓகே, சோ ரைபோசோம் கிட்ட 2 கோடான் இருக்கும். இட் மீன்ஸ் 2 அமினோ ஆசிட். சோ ஒரு டைம்ல ஒரு ஒரு டைம்ல 2 அமினோ ஆசிட நம்ம அகாமடேட் பண்ணலாம். ரைபோசோம்ல பாத்தீங்கன்னா 2 சைட் இருக்கு, ஒன்னு ஏ சைட், அப்புறமா பி சைட். ஏனா வந்து அமினோ ஆசிட் சைட், பீனா பெப்டைட் சைட். ஓகே, சோ ஏனா அமினோ ஆசிட் சைட், அமினோ ஆசிட் நம்ம உருவாக்க போறோம், அதனால அமினோ ஆசிட் அட்டாச் ஆகிறதுக்கான சைட் அது. சைட்னா என்னது, இடம். அந்த இடத்துல அமினோ ஆசிட் அட்டாச் ஆகும், எல்லாம் உருவாகும். ஓகே, அந்த இடத்துல அமினோ ஆசிட் உருவாகுது. இப்போ செகண்ட் ஒன் பி சைட் சொல்லி கொடுத்தா, ஏன் பி சைட் இருக்குன்னா பெப்டைடு சைட்னு சொல்லுவாங்க. 2 அமினோ ஆசிட் அட்டாச் ஆகணும்னா அதுக்கு நடுவுல இருக்க அந்த பாண்ட் பேர் தான் பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே, இப்ப அமினோ ஆசிட் இப்படியே உருவாக்கிட்டே இருக்கு, அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டே இருக்க முடியுமா, இல்ல. கரெக்டா, அதெல்லாம் ஒரு செயின் மாதிரி அட்டாச் ஆகணும். இப்ப அந்த செயின் தான் கம்ப்ளீட்டா ஒரு புரோட்டீனாவே மாறும். ஓகே, இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கணும், அப்பதான் அது அது வந்து அப்படியே சைட்டோபிளாசம்ல அப்படியே காணாம போயிடாது.
அது ஒரு செயின் மாதிரி இருந்தாதான் அது அப்படியே வந்து எல்லாமே டுகெதரா இருக்கும் எல்லா அமினோ ஆசிடும். அதனால பெப்டைடு சைட். அமினோ ஆசிட் சைட்ல அமினோ ஆசிட் உருவாகுது, பெப்டைட் சைட்ல பெப்டைட் பாண்ட் இருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. சோ ரைபோசோம்ல 2 கோடான் இருக்கும், 2 அமினோ ஆசிட் அட் அ டைம். ஏ சைட் பி சைட், அமினோ ஆசிட் சைட், பெப்டைட் சைட். இங்க பாருங்க, நான் சொல்லி கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறமா மறுபடியும் உங்களுக்கு வந்து அதை என்ன பண்றேன், ரீகேப் கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் நீங்களும் படிக்கணும். ஓகே. இப்போ தேர்ட் இனிஷியேஷன், நான் சொல்லல செயின் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னேன். செயின் இனிஷியேஷன்னா வந்து டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளவுதான். இனிஷியேஷனோட அந்த வேர்டோட மீனிங் என்னது, ஸ்டார்ட் பண்றது. ஓகே. சோ டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும், அந்த ஃபேக்டர்ஸ் பத்திலாம் உங்களுக்கு டீடைலா கொடுக்கவே இல்லை. ஓகே. சோ இனிஷியேஷன் ஃபேக்டர் சொல்லுவாங்க. சில புரோட்டீன்ஸ் இருக்கும், சில புரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணும்னா வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஓகே. நான் என்ன சொல்லியிருக்கேன், சோ இப்போ எம்ஆர்என்ஏ இருக்கு, கரெக்டா? இதுல எத்தனை இருக்கு, நிறைய பேசஸ் இருக்கு, நிறைய நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு, கரெக்டா? நிறைய நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. ஏ யூ ஜி இந்த மாதிரி நான் கிளியரா வரையறேன் உங்களுக்காக. திஸ் இஸ் எம்ஆர்என்ஏ. இங்கே இருக்கா டயக்ராம்? இங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் எம்ஆர்என்ஏ. இது இருக்குல்ல எம்ஆர்என்ஏ, அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்ஆர்என்ஏ பாருங்க, இது எத்தனை கோட்ஸ் இருக்கு பாருங்க. சியூசி, யூயூசி, யூயூஜி, ஜிஜியூ, சிசிஜி, சிஏஜி, இந்த மாதிரி. ஓகே. சோ இதெல்லாம் கோடான்ஸ், கோட்ஸ். ஆக்சுவலி பாருங்க, எப்பவுமே 3 தான் இருக்கும். 3, இந்த 3, இந்த 3, இது மட்டும் 2 இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. 3 தான் இருக்கும், நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, 3 தான். ஏயூசி, யூசிசி இப்படிதான் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து எம்ஆர்என்ஏ. ஓகே. எப்பவுமே ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எந்த அமினோ ஆசிட் உருவாகணும், ஸ்டார்டிங்ல மெத்தியோனின் அப்படின்னு சொல்லி ஒரு அமினோ ஆசிட் தான் உருவாகும். என்ன அமினோ ஆசிட்? மெத்தியோனின். மெத்தியோனின். மெத்தியோனின் அமினோ ஆசிட் தான் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்ட் அமினோ ஆசிட் சொல்லுவாங்க. இதை மெத்தியோனின் ஸ்டார்ட் அமினோ ஆசிட் சொல்றாங்க. இதுதான் என்டர் ஆகும் ஃபர்ஸ்ட். ஓகே. என்டர் என்டர் ஆகும்னா நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, டிஆர்என்ஏ இருக்கா, டிஆர்என்ஏல ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும், இதுல மெத்தியோனின் தான் ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச் ஆகும், ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும். ஓகே. மெத்தியோனின், டிஆர்என்ஏல மெத்தியோனின் தான் வந்து இருக்கும். இங்க பாருங்க, டிஆர்என்ஏல எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த மேல ரவுண்ட் ரவுண்டா இருக்குல்ல, இந்த ரவுண்ட் ரவுண்ட், இதெல்லாம் என்னதுன்னா அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் இங்க பாருங்க, அமினோ ஆசிட்ல எப்படி இருக்கு பாருங்க, இதெல்லாம் அமினோ ஆசிட். இது ஆக்சுவலி நிறைய இது ப்ராசஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இது முடிஞ்சிருக்கு, அதனால இங்க மிடில்ல கொடுத்துருக்கிறதுனால பாருங்க எத்தனை அமினோ ஆசிட் உருவாகி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே அமினோ ஆசிட் தான். ஒரு அமினோ ஆசிட், கிளைசின், லியூசின், டைரோசின், செரீன், லியூசின், கிளைசின், செரீன், அலனின், வேலைன், இதெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் தான். உங்களுக்கு அந்த நேம் எல்லாம் தெரியணும், அமினோ ஆசிடோட நேம் தெரியணும்னு ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. எப்படி அட்டாச் ஆகுதுன்னு பாருங்க. டிஆர்என்ஏ எப்படி கொண்டு வருது பாருங்க. டிஆர்என்ஏ இது இது கூட அந்த கோட்ஸ் இருக்கு, ஏ டி டி ஏ, அப்புறமா இது கூட ஒரு அமினோ ஆசிடும் இருக்கு. வந்த உடனே அந்த கோடு கூட அட்டாச் ஆயிட்டு இந்த அமினோ ஆசிட் வந்துடும். இப்போ இன்னொரு டிஆர்என்ஏ வரும், இந்த அமினோ ஆசிட் கூட இன்னொரு அமினோ ஆசிட் வந்துடும். ஓகே. இது ரைபோசோம். இங்க பாருங்க, பெரிய யூனிட் ஒண்ணு, சின்ன யூனிட் ஒண்ணு, இது ரைபோசோம்ஸ். ஒரு டைம்ல எத்தனை அமினோ ஆசிட் உருவாக்குதுன்னு பாருங்க, 1, 2, 2 அமினோ ஆசிட். இது ஏ சைட், இது பி சைட்.
ஓகேங்களா? இப்ப எல்லாம் கிளியரா இருக்கா? டயகிராம பார்த்த உடனே இப்படிதான் டயகிராம் கேட்டாங்கன்னா வரையுங்க. டிரான்ஸ்லேஷனோட டயகிராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வரையணும். நீங்க வரையதான் செய்யணும். ஓகே, அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா வரையணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஏ சைட்ல என்டர் ஆகும். ஓகே, டிஆர்என்ஏ கிட்ட என்ன இருக்கும்னா ஆன்டி கோடான்ஸ் இருக்கும். இதுதான் கோடான்ஸ், இதெல்லாம் கோடான்ஸ். இதுக்கு ஆன்டி கோடான்ஸ் யார்கிட்ட இருக்கும்னா டிஆர்என்ஏ கிட்ட. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏயுஜி கோடான் கூட இது அட்டாச் ஆயிடும். ஏயுஜி. ஓகேங்களா? ஏயுஜி கூட இது அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆயிட்டு மெத்தியோனின் ஸ்டார்ட் பண்ணிடும். அப்புறமா அப்படியே வந்து ரெண்டு 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 அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் செயின் இனிஷியேஷன். செயின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ செயின் எலாங்கேஷன். செயின் எலாங்கேஷன்னா இப்போ மெத்தியோனின் மட்டும் இருக்கா? அப்புறமா நிறைய செரீன், லியூசின், கிளைசின், வேலினைன், அலைன், நிறைய அமினோ ஆசிட் அப்படியே எலாங்கேட் ஆயிட்டே இருக்கும். செயின் எலாங்கேட் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் உருவாக்குன உடனே செகண்ட் அமினோ ஆசிட் வந்து டிஆர்என்ஏ கொண்டு வரும். ஓகே, அது பி சைட்ல வரும். எப்பவுமே என்டர் ஆகுறது ஏ சைட்ல. இங்க பாருங்க, இங்க தான் என்டர் ஆகும். இங்க தான் என்டர் ஆகும். ஓகே, சோ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், அப்புறமா எல்லாமே பி சைட்ல இருந்து தான் என்டர் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் ஏ சைட்ல இருந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்மளுக்கு பெப்டைட் பாண்ட் தேவைப்படுது. கரெக்டா அமினோ ஆசிட் கூட அட்டாச் ஆகுறதுக்கு. அதனால இது பி சைட்ல இருந்து தான் என்டர் ஆகும். செகண்ட் கோடான்ஸ்லாம், செகண்ட் அமினோ ஆசிட்லாம். ஓகே, சோ பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் ஆகுதுல, அதுக்கு ஒரு என்சைம் இருக்கும். பி சைட்ல ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் பேர் தான் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபீரேஸ் சொல்லுவாங்க. பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபீரேஸ். இதுதான் பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் பண்ணும் ரெண்டு அமினோ ஆசிட்க்கு நடுவுல. ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம் மேம், நீங்க அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ கொண்டு வருதுன்னு சொல்றீங்க. இப்போ இந்த டிஆர்என்ஏ இங்கேயும் தங்கிடும்னா இல்ல, டிஆர்என்ஏ போயிடும் அப்படியே. அது சைட்டோபிளாசம்ல இருக்கிற இன்னும் அமினோ ஆசிட் கூட அது அட்டாச் ஆயிடும் டிஆர்என்ஏ. ஓகேங்களா? டிஆர்என்ஏ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, சோ அமினோ ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் வந்த உடனே டிஆர்என்ஏ அப்படியே போயிடும். இன்னொரு அமினோ ஆசிட் வந்து இந்த ரைபோசோமை விட்டுட்டே போயிடும் டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏ உடைய வேலையே என்னது? ரைபோசோம் இது அமினோ ஆசிட கொண்டு வரதான். கொண்டு வந்து விட்ட உடனே கார் போயிடும், அவ்வளவுதான். சோ கார் மாதிரி, காருக்குள்ள இருக்கிற அந்த டாக்ஸிக்குள்ள இருக்கிற கஸ்டமர், கஸ்டமர் சொல்லக்கூடாது. ஸோ காருக்குள்ள இருக்கிற அந்த பர்சன் யாருன்னா, டிராவல் பண்றவங்க யாருன்னா அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் அதோட டெஸ்டினேஷன்ல விட்டதுக்கு அப்புறமா கார் போயிடும், அவ்வளவுதான். டிஆர்என்ஏ போயிடும். ஓகேங்களா? இப்போ ரைபோசோம் வந்து அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சா, இப்போ இங்க போகும் இந்த ரைபோசோம். எல்லாமே கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும் ரைபோசோம், இங்க இருக்கும். அப்புறமா அப்படியே ஸ்லைட் ஆயிட்டே போகும் லாஸ்டா. ஓகேங்களா? அப்படியே வந்து இட் மூவ்ஸ் அலாங் எம்ஆர்என்ஏ. அப்படியே வந்து 5 பிரைம் எண்ட்ல இருந்து 3 பிரைம் எண்ட் வரைக்கும் அந்த பெப்டைடும் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும், ரைபோசோமும் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெப்டைட் சைட்ல வந்துரும், அப்புறமா ஏ சைட் அப்படியே ஆக்குபை பண்ணிக்கிட்டே போகும். இங்க ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் வரும், இங்க அப்படியே செகண்ட் அமினோ ஆசிட் இருக்கும். இது கண்ணாலே தெரியுதுல நம்மளுக்கே. ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் பி சைட்ல இருக்கு, செகண்ட் அமினோ ஆசிட் ஏ சைட்ல இருக்கு. ஓகே, அதான் சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இப்ப அப்படியே ஸ்லைட் ஆன உடனே தேர்ட் அமினோ ஆசிட் பி சைட்ல இருக்கும், ஃபோர்த் அமினோ ஆசிட் ஏ சைட்ல இருக்கும். அப்படியே ஸ்லைட் ஆன ஃபிஃப்த் அமினோ ஆசிட் வந்து பி சைட்ல இருக்கும், சிக்ஸ்த் அமினோ ஆசிட் ஏ சைட்ல இருக்கும். அப்புறமா அப்படியே அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும், பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஒரு பாலிபெப்டைடு செயினா மாறிடுச்சு. அதான் இது ஃபுல்லா தான் பாலிபெப்டைடு செயின்னு சொல்லுவோம் நம்ம இது ஃபுல்லா. ஓகே, இந்த செயின் அமினோ ஆசிடோட செயின் அப்படியே க்ரோ ஆயிட்டே இருக்கும். இப்போ இந்த பெப்டைடு வந்து 10 அமினோ ஆசிட் லாங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதான் அந்த பாலிபெப்டைடு செயின்ல 10 அமினோ ஆசிட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது கூட என்ன ஆகும்னா அனதர் ரைபோசோம் அட்டாச் ஆகும். இந்த ரைபோசோம் போயிட்டு இன்னொரு ரைபோசோம் வந்து அட்டாச் ஆகும் அந்த சேம் எம்ஆர்என்ஏக்கு. அப்பனா ஒரு 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 புரோட்டீன் செய்யறதுக்காக எத்தனை ரைபோசோம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஓகே, சேம் 10 இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8
இங்க 9th ஒன், இங்க 10th ஒன் வருது. சோ 10 அமினோ ஆசிடோட செயின் வந்து அத 10 அமினோ ஆசிடோட செயின் இல்ல, ஒரு செயின்ல 10 அமினோ ஆசிட் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இந்த ரைபோசோம் போயிட்டு இன்னொரு ரைபோசோம் வரும் ஃப்ரெஷ்ஷா. சோ ஒரு ரைபோசோம்க்கு 10 அமினோ ஆசிட் உருவாக்க வேண்டிய சக்தி தான் இருக்கு. ஓகே, சோ அதுக்கு மேல அதனால உருவாக்க முடியாது. ஓகேங்களா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எம்ஆர்என்ஏல ஒரு 20 ரைபோசோம் 20 கோட்ஸ் இருக்குன்னா, அப்படின்னா நம்மளுக்கு 20 அமினோ ஆசிட் தேவைப்படும். கரெக்டா? எம்ஆர்என்ஏல 20 கோட்ஸ் இருக்குன்னா, கோடான்ஸ் இருக்குன்னா, அப்படின்னா 20 அமினோ ஆசிட் நம்ம உருவாக்க முடியும். சோ அது ஒரு ஃபர்ஸ்ட் 10க்கு ஒரு ரைபோசோம், செகண்ட் 10க்கு வந்து இன்னொரு ரைபோசோம் யூஸ் ஆகும். சோ இப்படிதான் வந்து பாலிபெப்டைடு செயின் வந்து உருவாகும். சோ இந்த அமினோ ஆசிட் எல்லாமே வந்து இந்த என்சைம்ஸ், இந்த அமினோ ஆசிட் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும், புரோட்டீனா மாறும். ஓகே, இத வந்து பாலிபெப்டைட் செயின் கூட சொல்லலாம், இத பாலிசோம் கூட சொல்லலாம், பாலிசோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ லாஸ்டா அதான் செயின் நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம், செயினை டெர்மினேட் பண்ணிட்டோம், செயினை எலாங்கேட் பண்ணிட்டோம். இப்போ செயினை லாஸ்டா என்ன பண்ணணும்னா டெர்மினேட் பண்ணணும் நம்ம. ஓகே, சோ லாஸ்டா வந்து ஆக்சுவலி 3 கோடான் இருக்கும். யுஏஏ, எம்ஆர்என்ஏல சொல்றேன் நான். யுஏஏ, யுஏஜி, அப்புறமா யுஜிஏ. இந்த 3 கோடான்ஸ் இருக்கும். இந்த மூணுத்தையும் வந்து ஸ்டாப் கோடான்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட்ல இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா அங்க வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, புரோட்டீன் உருவாகுறது, அமினோ ஆசிட் உருவாகுறது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்படியே இந்த பாலிபெப்டைடு செயின் வந்து ரிலீஸ் ஆயிடும் சைட்டோபிளாசம்ல இருந்து. ரைபோசோம் மறுபடியும் அந்த எம்ஆர்என்ஏல இருந்து போயிடும். சரிங்களா? So this is how translation process occurs. ஓகே, சோ இப்போ நம்ம எல்லாம் ரீட் பண்ணி பார்க்கலாம். நான் மேம் சொன்னது எல்லாமே அந்த புக்ல இருக்கான்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ எக்ஸ்பிளைன்ட். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போயிடலாம். ஓகே, ஸோ இட் குட் பி அ வெரி யூஸ். டைம் கூட எனக்கு வந்து சேவ் ஆகும். நான் நிறைய ஒரு கிளாஸ் நிறைய சொல்லி தர முடியும். ஆனா புக்கு நீங்க படிக்கும் போது உங்களுக்கும் ஞாபகம் வரணும்ல, எப்படி வந்து படிக்கணும்னு, என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். அதனால நான் புக்ல வந்து ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாம உங்களுக்கு புக்கும் சொல்லி தரேன் ஒரே டைம்ல. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் ஒரு இது, ரீடிங் ஒரு இது. ஓகே, ஸோ சீரீஸ் ஆஃப் ஈவென்ட் ஃபாலோஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். கரெக்ட் தானே? டிரான்ஸ்கிரிப்ஷன்ல நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்திருக்கோம் நம்ம. கரெக்டா? சோ இதுல வந்து என்ன ஆகும், டிரான்ஸ்கிரிப்ஷன்ல எம்ஆர்என்ஏல ஃபுல்லா நியூக்ளியோடைடு தான் அட்டாச் ஆயிருக்கு. அதான் நம்ம ATTUAG இதெல்லாம் படிச்சோம்ல, அதுதான். ஓகே, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஎன்ஏல இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எம்ஆர்என்ஏ கிட்ட காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். கரெக்டா? இப்போ எம்ஆர்என்ஏ கிட்ட என்ன இருக்கு, காப்பீடு லாங்குவேஜ் தான் இருக்கு. இப்போ இந்த காப்பீடு லாங்குவேஜ் நான் என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்லேட் பண்ணும். என்னது, நியூக்ளியோடைடோட லாங்குவேஜ அமினோ ஆசிடோட லாங்குவேஜ நான் வந்து என்ன மாத்தணும். அப்பதான் என்னால புரோட்டீன் உருவாக்க முடியும். சோ இந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு பேரு தான் வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். டிரான்ஸ்லேட் பண்ண போறோம் இப்போ நம்ம நியூக்ளியோடைடு லாங்குவேஜ் அமினோ ஆசிட் லாங்குவேஜ். இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அமினோ ஆசிட ரெடி பண்ணி வச்சுக்கணும், அமினோ ஆசிட ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் வந்து கரெக்டா வந்து அது நம்ம எம்ஆர்என்ஏ கூட அட்டாச் ஆகும். அப்புறமா எம்ஆர்என்ஏ ரைபோசோம சேர்த்து வச்சுக்கணும். கரெக்டா? ரைபோசோமா தேவைப்படுது நம்மளுக்கு. அதுல இருக்கிற ஏ சைட் பி சைட்னாலதான் வந்து நம்மளால வந்து அந்த பாலிபெப்டைட் செயினை உருவாக்க முடியுது. அண்ட் தென் செயினை இனிஷியேட் பண்ணணும், செயினை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பாலிபெப்டைட் செயின் ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டாதான் அது எண்ட் வரைக்கும் போக முடியும். அப்புறமா செயினை எலாங்கேட் பண்ணணும். அண்ட் தென் லாஸ்டா செயினை டெர்மினேட் பண்ணணும். ஓகே, சோ இதுதான் ஈவென்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட நான் ஆக்டிவேட் பண்ண போறேன். ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா எனர்ஜி கொடுக்கணும். எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்தாலும் என்ன வரும், ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், இதுதான் ஞாபகம் வரும். ஓகே, சோ ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிஆர்என்ஏ கூட தான் அமினோ ஆசிட் அட்டாச் ஆகி
அதுதான் அங்கதான் போய் டிரான்ஸ்லேஷன்ல போய் நிக்கும். தனியா போய் அமினோ ஆசிட் போய் எம்ஆர்என்ஏ கிட்ட அட்டாச் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, டிஆர்என்ஏ தான் அது கொண்டு வருமே. ஓகே, சோ ஒரு டிஆர்என்ஏ கிட்ட ஒரு ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட் இருக்கும். சோ அதோடைய ஹெட்ல அதோடைய மேல ஒரு கேப் மாதிரி கொண்டு வரும் அமினோ ஆசிட. ஓகே, இப்போ நான் அமினோ ஆசிட ஆக்டிவேட் பண்ணி விடணும். கரெக்டா ஆக்டிவேட் பண்ணணும். அப்புறமா வந்து அமினோ ஆசிட வந்து நான் ஆக்டிவேட் பண்ணணும். அண்ட் தென் அமினோ ஆசிட நான் என்ன பண்ணணும், டிஆர்என்ஏ கூட அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சைட்டோபிளாசம்ல அப்படியே ஃப்ரீயா மிதக்குது அமினோ ஆசிட். ஓகே, இந்த அமினோ ஆசிட சோம்பேறியா அப்படியே மிதக்குது. சோ இந்த சோம்பேறியா லேசியா இருக்கிற அமினோ ஆசிட நான் எனர்ஜி கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த வேக்கப் அப்படின்னு சொல்லணும். இப்போ டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ண டைம் ஆயிடுச்சு. ஸோ வேக்கப் அப்படின்னு சொல்லி எனர்ஜி கொடுக்கணும். அதுக்கு எனர்ஜி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இதை டிஆர்என்ஏ கூட அட்டாச் பண்ணி விடணும். அதுதான் நம்ம பண்ண போறோம். சோ இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கும் வந்து எனர்ஜி கொடுக்கறதோ டிஆர்என் அட்டாச் பண்றதுக்கும் ரெண்டு ஸ்டெப்புக்கும் ஒரே ஒரு என்சைம் தான் தேவைப்படுது. அண்ட் த என்சைம் இஸ் நோன் அஸ் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ். ஓகே, சோ 2 ஸ்டெப்ஸ் தான். ஈஸியா நம்ம இதுக்கு எனர்ஜி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி டிஆர்என்ஏ கூட அட்டாச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்க்கு நான் எனர்ஜி தரேன். அமினோ ஆசிட் கூட ஏடிபி ஜாயின் பண்றேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஏடிபியை பிரேக் டவுன் பண்ணா ஏடிபி ஏஎம்பி அப்படின்னு சொல்லி வந்து இது ஃபார்ம் ஆகும். ஸோ ஏடிபியோட எனர்ஜி வந்து ஏஎம் யூஸ் பண்ணி நம்ம அதுல அதை பிரேக் டவுன் பண்ணி அதுல இருக்கிற ரிமைனிங் இருக்கிற அந்த ஏஎம்பி பார்ட்டை அமினோ ஆசிட் கூட நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, பாஸ்பரஸ் போயிடுச்சு. ஸோ இது அமினோ அசைல் அடினலேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த அமினோ அசைல அடினலேட்டை வந்து இப்போ டிஆர்என்ஏ கூட இப்போ எனர்ஜி கிடைச்சிருச்சு நம்மளோட அமினோ ஆசிடுக்கு. ஏஏ இருக்குல்ல, ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஏ எழுதிருக்காங்களோ அதான் நம்மளுடைய அமினோ ஆசிட். இது கூட இப்போ நம்ம எனர்ஜி அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இந்த எனர்ஜைஸ்ட் ஆக்டிவேட்டட் அமினோ ஆசிட நான் டிஆர்என்ஏ கூட அட்டாச் பண்றேன். ஓகே, ஸோ இந்த அமினோ ஆசிடும் இப்போ டிஆர்என்ஏவும் அட்டாச் ஆகி ஏஎம்பி வந்து ரிலீஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ். அமினோ ஆசிட நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எம்ஆர்என்ஏவை ரெடி பண்ணணும். ஓகே, அப்புறமா அப்புறமா ரெண்டுமே ரெடி ஆனதுக்கு அப்புறமா அமினோ ஆசிட் ரெடி ஆனதுக்கு அப்புறமா எம்ஆர்என்ஏ ரெடி ஆனதுக்கு அப்புறமா ரெண்டுமே ரெடி ஆன உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் செயின் இனிஷியேஷன். ஓகே, இப்போ எம்ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஸ்மால் ரைபோசோம்ல 2 யூனிட் இருக்கு, லார்ஜ் ஸ்மால். ஸ்மால் ரைபோசோமல் யூனிட் கூட சப் யூனிட் கூட அட்டாச் ஆயிடும். ஓகே, ரைபோசோம்ல 2 சப் யூனிட் இருக்கு, ஒன் லார்ஜ் இன்னொன்னு வந்து ஸ்மால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மாலர் சப் யூனிட் எம்ஆர்என்ஏ கூட அட்டாச் ஆயிருக்கு, லார்ஜர் சப் யூனிட் ரைபோசோம் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த எம்ஆர்என்ஏ ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ் நம்ம உருவாக்கிட்டோம். சோ ஆக்சுவலி ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 2 கோடான்ஸ் வந்து நம்ம அந்த ரைபோசோம்ல ஃபிட் ஆகும். ஓகே, 2 கோடான்ஸ் ஒரு டைம்ல, 2 கோடான்ஸ்ல 2 அமினோ ஆசிட் ஒரு டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே வந்து அட்டாச் ஆகிடும். சில ப்ரோட்டீன்ஸ் தான் தேவைப்படுது செயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஓகே, அது வந்து இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு அவ்வளவா டீடைல்டா கொடுக்கல. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எந்த அமினோ ஆசிட் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ப்ராசஸ என்டர் ஆகும்னா டிஆர்என்ஏ எந்த அமினோ ஆசிட் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்னா மெத்தியோனின் அமினோ ஆசிட் தான் கொண்டு வரும். ஓகே, எம்ஆர்என்ஏ ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ் கிட்ட ஏ சைட்ல இருந்தா என்டர் ஆகுமே. ஸோ ஏ சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அமினோ ஆசிட கொண்டு வரும்னா மெத்தியோனின் அமினோ ஆசிட். ஓகே, லார்ஜர் சப் யூனிட் எல்லாம் வந்து ஏ சைட் பி சைட் ரெண்டுமே இருக்கு. அமினோ ஆசிட் இப்போ நீங்க டிஆர்என்ஏ நான் சொன்னேன், டிஆர்என்ஏ அமினோ ஆசிட் கொண்டு வரும் அப்படின்னு சொன்னேன். டிஆர்என்ஏல வெறும் அமினோ ஆசிட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல, அது கூட அந்த ஆன்டி கோடான்ஸும் இருக்கும். அப்போதான் அதனால வந்து அட்டாச் ஆக முடியும். ஓகே, ஜஸ்ட் அமினோ ஆசிட இப்படி வந்து தூக்கி போட்டு போயிடாது. அது அந்த எம்ஆர்என்ஏ இருக்கிற கோடான் கூட டிஆர்என்ஏ உடைய ஆன்டி கோடான் அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த அமினோ ஆசிட் அதனால கொடுக்க முடியும். ஓகே, அதுகிட்டயும் அந்த 3 பேஸ் காம்ப்ளிமெண்டரி கோடான்ஸ் இருக்கு. இப்போ செயினை நான் எலாங்கேட் பண்றேன், செயின் எலாங்கேஷன்.
ஓகே, செயின் எலாங்கேஷன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் மெத்தியோனின் சக்சஸ்ஃபுல்லா அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் அமினோ ஆசிட் வந்து யார் கேரி பண்ணிட்டு வருவாங்க? டிஆர்என்ஏ. எங்க? ரைபோசோம், எம்ஆர்என்ஏ ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ் கிட்ட கொண்டு வரும். ஓகே, செகண்ட் கோடானுக்கு ஏத்தபடி செகண்ட் அமினோ ஆசிட் ஃபர்ஸ்ட் பார்க்கும். ஓகேங்களா? சும்மாவே டிஆர்என்ஏ எல்லா டிஆர்என்ஏ சேர்ந்துட்டு வந்துராது. ஒரு டைம்ல ஒரு டிஆர்என்ஏ வரும். டிஆர்என்ஏ ஃபர்ஸ்ட் பார்க்கும். ஓகே, என்ன கோடான் வந்திருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாஸ் ஆயிடும். ஓகே, என்ன கோடான் இருக்கு, ஓகே இந்த கோடானா, ஓகே நான் இந்த கோடானுக்கான அமினோ ஆசிட் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரேன். இப்போ செகண்ட் கோடான், தேர்ட் கோடான், இப்போ எல்லா கோடானும் பி சைட்ல இருந்தா என்டர் ஆகுமே. ஏன்னா இதுக்கு இப்போ பெப்டைடு பாண்ட் நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஓகே, சோ பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் பத்தி நான் சொன்னேன்ல, இது என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம். இது பெப்டைடு பாண்ட ஃபார்ம் பண்ணும். ஓகே, பெப்டைடு பாண்ட், பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம். இப்போ இதுக்கு நடுவுல ஒரு பாண்ட் அப்படியே வந்து ஃபார்ம் ஆகும். என்னது? ரெண்டு அமினோ ஆசிட்க்கு நடுவுல என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? பெப்டைடு பாண்ட். ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் பாத்தீங்கன்னா அதோட டிஆர்என்ஏ போயிடும். அது டிஆர்என்ஏ லூஸ் பண்ணிடும். ஜஸ்ட் அமினோ ஆசிட் தான் இங்க இருக்க போதே இப்போ. ஓகே, டிஆர்என்ஏ மூவ் அவுட் ஆயிடும். ரைபோசோம் அப்படியே வந்து ரெண்டு கோடான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்லைட் ஆகும். எம்ஆர்என்ஏல அப்படியே ஸ்லைட் ஆகும். ஃபர்ஸ்ட் 5' எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரெண்டு அமினோ ஆசிட் டைபெப்டைடுனா ரெண்டு அமினோ ஆசிட் வந்து ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா 5' எண்ட்ல அப்படியே 3' எண்டுக்கு நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் அமினோ ஆசிட் அப்படியே வந்து அட்டாச் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் அமினோ ஆசிட் பி சைட்ல இருக்கும், ஃபோர்த் அமினோ ஆசிட் ஏ சைட்ல இருக்கும், ஃபிஃப்த் வந்து பி சைட்ல இருக்கும், சிக்ஸ்த் ஏல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தியோனின் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? மெத்தியோனின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஏ சைட்ல தான் இருக்கும் செகண்ட் அமினோ ஆசிட். தேர்ட் அமினோ ஆசிட் பி சைட்ல இருக்கும், ஃபோர்த் ஏ சைட்ல இருக்கும், ஃபிஃப்த் பி சைட்ல இருக்கும். இந்த மாதிரி அட்டாச் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் இப்படி பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும், ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ லாஸ்டா வந்து ஒரு 10 அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இதை பாலிசோம்னு சொல்லுவாங்க. ஓகே, பாலிசோம். இப்போ என்ன ஆகும்னா 10 அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் 10 அமினோ ஆசிட் சேர்ந்ததுக்கு அப்புறமா பெப்டைடு பாண்ட் மூலமா ரைபோசோம் என்ன ஆகும்னா அந்த ரைபோசோம் போயிட்டு செகண்ட் ரைபோசோம் வரும். ஓகே, சோ ஒரு ரைபோசோமுடைய கெப்பாசிட்டி என்னது? 10 அமினோ ஆசிட் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு தான். அதுக்கு மேல அதனால பண்ணவே முடியாது. ஓகேங்களா? செகண்ட் அமினோ ஆசிட் வந்து அப்படியே வந்து இந்த எம்ஆர்என்ஏ மாலிக்யூல் அப்படியே போயிட்டே இருக்கு. லாஸ்டா யுஏஏ, யுஏஜி, யுஜிஏ இந்த 3 கோடான்ஸ் வந்த உடனே செயின் ஸ்டாப் ஆயிடும், செயின் டெர்மினேஷன் நடந்துரும். ஓகேங்களா? இந்த பெப்டைடு உருவாக்குறது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். கரெக்ட் தானே? ஒரு எம்ஆர்என்ஏக்கு இவ்வளவு அமினோ ஆசிட் உருவாக்கணும்னா இவ்வளவுதான். இதுக்கப்புறமா வந்து ஆகாது. இப்ப இந்த ரைபோசோம் என்ன ஆகும்னா அப்படியே வந்து பிரிஞ்சிடும், அப்படியே போயிடும். சரிங்களா? சோ நம்மளுடைய தேவையான திங் என்னது? புரோட்டீன்ஸ உருவாக்கிட்டோம். ஓகே, இப்ப இந்த அமினோ ஆசிட் பாலிபெப்டைட் செயின்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா புரோட்டீன்ஸா உருவாகும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. டிஎன்ஏல இருந்து ஹெச்என்ஆர்என்ஏல கொஞ்சம் மாடிஃபிகேஷன், கேப்பும் டெய்லும் போட்டு எம்ஆர்என்ஏ உருவாக்கணும். எம்ஆர்என்ஏல இருந்து இப்ப நம்ம எம்ஆர்என்ஏல இருந்து இப்ப புரோட்டீனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஐ திங்க் சோ இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நான் வந்து சொல்றது என்னதுன்னா இதுதான் வந்து ப்ரூட்டல் ஹானஸ்ட். என்னதுன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், கிளியரா இருக்கும். நான் சொல்றது எல்லாமே அப்படியே வந்து பட்டு பட்டுன்னு மைண்ட்ல இதுவாகும். அதுவே ஒரு 4 நாள் இல்ல 2 நாளுக்கு அப்புறமா படிச்சு பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. ஹாஃப் தான் இருக்கும். 80% அது 50% மாறிடும். ஓகேங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்,
147 மெத்தட் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து படிங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து லைவ் லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஃபர்ஸ்ட் டேவே படிங்க எடுத்து. அப்பதான் வந்து உங்களோட மெமரியில நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ஷார்ட் டேர்ம்ல இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். அப்புறமா 4th டே ரிவைஸ் பண்ணுங்க. 7th டே ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ 1 வீக் ஃபுல்லா ஒரு டாபிக் கம்பல்சரி ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க செகண்ட் டே இன்னொரு டாபிக்னா செகண்ட் டேனா 5th டே, 5th டேனா 8th டே, இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கணும். ஓகே, நடுவுல வந்து 3 நாள் கேப் இருக்கணும். புரியுதா? சோ நீங்க டெய்லி ரிவைஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்ல. ரிவிஷன்னா வந்து ரிவிஷனுடைய காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னதுன்னா, புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருப்போம். அது ரிவிஷன் இல்ல. அந்த டாபிக் பார்த்த உடனே மூடி வச்சு என்னென்ன படிச்சீங்களோ அதெல்லாம் சொல்லி பாக்குறதா ரிவிஷன். ஓகேங்களா? சொல்லி பாருங்க. அப்புறமா ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா அதை அப்போ படிங்க புக்ல. சோ இதுதான், திஸ் இஸ் ஹவு ரிவிஷன் ஹேப்பன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். அதுதான் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ். ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ் டிஃபரெண்டா இருக்குல்ல நேம், என்னதுன்னு பார்க்கலாம். ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ் ஒரு நல்ல ஸ்டோரி மாதிரி கவனிங்க. ஓகே, சோ நான் ஸ்லோவா ஸ்டடியா சொல்றேன் உங்களுக்கு. சோ எல்லா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ்ல பாத்தீங்கன்னா, மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் அதான் யூகேரியாட்ஸ்ல பாத்தீங்கன்னா, எல்லா செல்லுக்கும் நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்கு. குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏல ஜீன்ஸ் இருக்கு. சோ அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா எல்லா செல்ஸ்லயும் எல்லா ஜீன்ஸும் இருக்கு. கரெக்டா? ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ல பாத்தீங்கன்னா அதுல எல்லா செல்ஸ்லயும் எல்லா ஜீன்ஸும் பிரசன்ட் இருக்கு. ஆனா வந்து ஒரு டைம்ல எல்லா ஜீனும் எக்ஸ்பிரஸ் ஆயிடுமா? நான் கேக்குற கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு டைம்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல எல்லா ஜீன்ஸும் எக்ஸ்பிரஸ் ஆகுமா? ஒரு டைம்ல ஐ கலர், நோஸ் ஷேப், ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர், ஹேர் கலர் எல்லாமே ஒரே டைம்ல எக்ஸ்பிரஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. ஓகே, நம்மளுக்கு என்ன ஜீன்ஸ் தேவைப்படுதோ அது மட்டும் தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேங்களா? சோ எந்த ஜீன் வந்து நம்மளுக்கு தேவையோ ரிக்வயர்டு ஜீன்ஸ் மட்டும்தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். எல்லா ஜீனும் எக்ஸ்பிரஸ் ஆகாது. நம்மளுக்கு தேவையான ஜீன்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸ்விட்ச் ஆன் ஆன உடனே எல்லா ஜீன்ஸும் தேவையான ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸ்விட்ச் ஆஃப் ஆன ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. சோ இந்த ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் சொல்லி நம்ம இதை ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சில இங்க பாருங்க, என்னதுன்னா சில ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா டைமும் தேவைப்படுது. நம்மளுடைய பேசிக் சர்வைவல்காக. பிரீத்திங் இருக்கட்டும், டைஜஷன் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எல்லாமே இருக்கட்டும். கரெக்டா? ஹார்ட் இருக்கட்டும். ஹார்ட்டோடைய எல்லாமே வந்து செல் ஒர்க் ஆக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, ஒர்க் பண்றது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்மளால உயிரோட வாழ முடியுமா? இல்ல. இந்த மாதிரி சில பேசிக் சர்வைவலுக்காக சில ஜீன்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறமா சில ரிக்வயர்டு ஜீன்ஸும் இருக்கு. ரிக்வயர்டு ஜீன்ஸ்னா இந்த மாதிரி வந்து ஹேர் கலர், ஐ கலர், ஃபேர் ஸ்கின் கலர், இந்த மாதிரி ஜீன்ஸ் கூட இருக்கு. சிலது எல்லா டைமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிலது சில டைம் மட்டும் தான் ஒர்க் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? சிலது எல்லா டைமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிலது சில டைம் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, சில ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வி நீடட் இட் ஆல் த டைம். சில ஜீன்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணா மட்டும் தான் அது நம்மளுக்கு நீடு, அதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, சோ இந்த இதுதான் வந்து எல்லா டைமும் நம்மளுக்கு தேவையில்ல. அதுதான் ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ்ன்னு சொல்றோம். ஹவுஸ் கீப்பிங் ஹவுஸ் கீப்பிங்னா நம்மள வந்து பேசிக் சர்வைவல்க்கு தேவை. இப்போ ஹவுஸ் கீப்பிங்னா நம்ம வீட்டை கூட வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 monthsக்கு ஒன்ஸ் அப்படி கிளீன் பண்ணிட்டு இருப்போமா? இல்ல, எல்லா டைமும் கிளீனாவே வச்சிருக்கும். ஹவுஸ் கீப்பிங் பண்ணிருக்கும். கரெக்டா? அதே மாதிரிதான் சில ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா டைமும் ஆக்டிவா இருக்கும். எதுக்குன்னா நம்மளுடைய அந்த செல்ல வந்து மெயின்டைன் ஆகுறதுக்கு, அந்த செல் உயிரோட இருக்கிறதுக்கு அது தேவை. ஒரு செல் வந்து நல்லா மெயின்டைனா சர்வைவ் பண்ணா மட்டும் தான் அந்த டிஷ்யூவும் சர்வைவ் பண்ணும். டிஷ்யூ சர்வைவ் பண்ணா மட்டும் தான் ஆர்கனும் சர்வைவ் பண்ணும். ஓகே, ஒரு ஆர்கன்ல இருக்கிற சில செல்ஸ் எல்லாம் அப்படியே அதோடைய ஃபங்க்ஷன் இழந்துருச்சுன்னா அது வந்து சர்வைவ் பண்ண முடியாம அது டேமேஜ் ஆயிடுச்சு, அது இறந்துருச்சுன்னா அந்த மொத்த ஆர்கனும் ஃபெயிலியர் ஆயிடும். கேள்விப்பட்டிருப்பீங்களே, கிட்னி ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர் எல்லாமே.
ஓகே. செல்ல வந்து எப்பவுமே ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். அந்த செல்ல வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது, அதை மெயின்டைன் பண்ண வைக்கிறது யாருன்னா சில ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் பேர் தான் ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ் சொல்லுவோம். இந்த ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். எல்லா டைமும் எல்லா செல்லையும் இதை வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிட்டே இருக்கணும். அதான் நான் சொன்னேன்ல, புரோட்டீன் சிந்தசிஸ் ஜீனு, இல்லைன்னா ரெஸ்பிரேஷனுக்கான ஜீனு, எக்ஸ்கிரீஷனுக்கான ஜீனு, சர்க்குலேஷனுக்கான ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ்லாம் நீங்க பாருங்க, ஒரு செல் வந்து தானாவே ஒர்க் ஆகாது. நம்ம பாடியில நிறைய கணக்கான செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ்க்கு வந்து அதுக்கே தெரியாது இந்த டைம்ல என்ன பண்ணணும்னு. இதுக்கு அந்த செல்க்கு வந்து யார் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா, யார் அந்த கமாண்ட் கொடுக்குறாங்கன்னா ஜீன்ஸ் தான். ஜீன் சொல்லும், நீ வந்து உன்னோட வேலை என்னதுன்னா நீ ரெஸ்பிரேஷன் பண்றதுதான். ஓகே, நீ இப்ப இந்த ரெஸ்பிரேஷன் பண்ணு, ஆக்சிஜனை இது பண்ணு, கார்பன் டை ஆக்சைடு இது பண்ணு அப்படின்னு சொல்லு. ஓகே, ஜீன்ஸ் தான் எல்லாமே. நம்ம நம்ம பாடியில ஜீன்ஸ் தான் எல்லாமே. அந்த ஜீனுடைய டிஃபெக்ட்னாலதான் நம்ம பாடியில நிறைய பிரச்சனை, அது டிசீஸா மாறுது. பாருங்க, எவ்வளவு சின்னதான ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெரிய பவர் வந்து அதுக்கு இருக்கு பாருங்க. ஓகே, சோ ரெஸ்பிரேஷன் இந்த மாதிரி எசென்சியலான பாடி ஃபங்க்ஷனுக்கான ஜீன்ஸ் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். கரெக்ட் தானே? நம்ம ரெஸ்பிரேஷன் ஒரு 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 10 நிமிஷம் வந்து விட்டுட்டோம்னா உயிரோட இருக்க முடியுமா? இல்ல. ஒரு ஒரு செகண்டா நம்ம ரெஸ்பயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, சோ ஜீன் ரெஸ்பிரேஷனுக்கானது, புரோட்டீன் சிந்தசிஸ்க்கான ஜீன் எல்லாமே எல்லா செல்லையும் எல்லா டைமும் வந்து இது எக்ஸ்பிரஸ் ஆகணும். எப்பவுமே இது ஆக்டிவா இருக்கணும் இந்த ஜீன், அப்பதான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஜீன் என்னதுன்னா இன்டியூசபிள் ஜீன்ஸ் சொல்லுவாங்க. இன்டியூசபிள் ஜீன் இப்போ பர்டிகுலர் டைம்ல தான் அது தேவைப்படும். ஓகே, பர்டிகுலர் டைம்ல தான் தேவைப்படும். ஜீன்ஸ் வந்து நம்ம நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். அதை நம்ம தான் சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் நம்ம பாடியில. ஜீன்ஸ் வந்து சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்பெசிபிக் சப்ஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா, ஓகே இந்த டைம்ல இது இப்ப பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால வந்து இப்போ இந்த ஜீன் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி சுவிட்ச் ஆன் ஆகும். அந்த ஜீனே சுவிட்ச் ஆன் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து லாக்டோஸ்னா பால் குடிக்கிறீங்க, இல்லைன்னா தயிர் சாப்பிடுறீங்க, அந்த மாதிரி இது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பர்டிகுலர்ல அது வந்திருக்கு. இப்போ அதுக்கான அதை மெட்டபலைஸ் பண்றதுக்காக, அதை டைஜஸ்ட் பண்றதுக்கான ஜீன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அது இப்போ லாக்டோஸ் எல்லாமே டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஜீன் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இது பாக்டீரியால நடக்கும். கரெக்ட் தான். நம்ம 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 வயித்துல வந்து குட் கட் பாக்டீரியாஸ் இருக்கும். ஓகே மேம், என்ன மேம் சொல்றீங்க? பாக்டீரியாலாம் நம்ம பாடிக்கு வந்து கெட்டது தானே, அந்த டிசீஸ் தானே மேக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம பாடியில பாக்டீரியாஸ் நீங்க நிறைய இதுல பாத்திருப்பீங்க, மூவிஸ், மேபி எங்க இன்டர்நெட்ல பாத்திருப்பீங்க. குட் கட் பாக்டீரியாஸ் பத்தி இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. கரெக்டா? ஸோ அந்த குட் கட் பாக்டீரியாஸ் வச்சுக்கணும். நம்ம பேட் கட் பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்கிரீட் அவுட் பண்ணணும். குட் குட் கட் பாக்டீரியா இருந்தா மட்டும் தான் சில டைஜஷன்லாம் நடக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து சில ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டைம்ல மட்டும் ஆன் ஆகும், மத்த டைம்ல அது ஆஃப்லயே இருக்கும். ஓகேங்களா? அப்புறமா இன்னொரு டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு, ரெப்ரசல் ஜீன்ஸ் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இது ஏதாவது வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் ஆயிடும் இது. ஓகே, த ஜீன்ஸ் தட் ஆர் ஸ்விட்ச்ட் ஆஃப், ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் சப்ஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் ரெப்ரசபிள் ஜீன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபுட் டைப் சாப்பிடுறோம். ஓகே, ஒரு லாக்டோஸ் ஃபுட் டைப் சாப்பிடுறோம். லாக்டோஸ் அந்த பால், தயிர், அந்த அந்த மாதிரி விஷயத்தால மேடான ஃபுட்டு சாப்பிடுறோம். நம்ம சாப்பிட்ட உடனே இப்போ அங்க புரோட்டீன் வந்து ஆன் ஆயிருக்கு. இப்போ புரோட்டீன் ஜீன்ஸ் இல்லைன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் ஜீன்ஸ் ஆன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட் மெட்டபலைசிங் ஜீன்ஸ். இப்போ அது நம்மளுக்கு தேவையா? இல்ல. அது ஆஃப்ல இருக்கணும். இப்போ அது ஆஃப் ஆயிடும், லாக்டோஸ் ஆன் ஆயிடும். இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து 3 டைப் ஆஃப் ஜீன். ஹவுஸ் கீப்பிங் எப்பவுமே ஆன்ல இருக்கும். இன்டியூசபிள் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்த உடனே ஆன் ஆகும். ரெப்ரசபிள் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்த உடனே ஆஃப் ஆயிடும். சோ இதுதான் வந்து 3 டைப் ஆஃப் ஜீன்ஸ் நம்ம பாடியில. மார்க் பண்ணலாமா?
In multicellular organism, all cells contain all genes, but only those gene function which are required to be active. In other words, the expression of gene is regulated by switching on, switching off. Switching on, switching off genes. இதை வச்சு நம்ம ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்ப தேவையோ அது ஸ்விட்ச் ஆன், எப்ப தேவையில்லையோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே அது ஸ்விட்ச் ஆன் ஆயிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன் கோட் பண்ற ஜீன்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்மளுடைய பேசிக் சர்வைவல் ரெஸ்பிரேஷனுக்கான ஜீன்ஸ் இருக்கட்டும். ஓகே, அது வந்து எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும். எதுக்குன்னா அப்போ அந்த செல்ல வந்து சர்வைவ் பண்றதுக்காக மெயின்டைன் பண்றதுக்காக ஜீன்ஸ் தேவைப்படுது. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா பெர்ஃபார்ம் ஆகிறதுக்காக ஜீன்ஸ் தேவைப்படுது. அது எப்பவுமே ஆன்ல இருக்கும் எல்லா செல்லையும். இதுதான் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஜீன்ஸ் வருது, அதான் இன்டியூசபிள் ஜீன்ஸ்னு சொல்லுவோம். இன்டியூசபிள் ஜீன்ஸ்னா வந்து தீஸ் ஆர் த ஜீன் விச் ஆர் ஸ்விட்ச்ட் ஆன் when a particular substance is present in the environment. ஓகே, ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ஜீன்ஸ் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்த உடனே தான் அந்த ஜீன்ஸே ஆன் ஆகும். சிலது என்ன ஆகும்னா வந்து ரெப்ரெசபிள் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, தேர்ட் டைப் ஆஃப் ஜீன்ஸ் ரெப்ரெசபிள் ஜீன்ஸ். அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து அங்க வந்த உடனே அது ஷட் ஆஃப் ஆயிடும், ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ். ஸோ இன்னைக்கு 2 டாபிக் நம்ம படிச்சு முடிச்சோம், டிரான்ஸ்லேஷன் அப்புறமா ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ். ஸோ எஸ், ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஜீன் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி ரெகுலேட் பண்றது. நான் சும்மா வந்து நான் சொல்லிட்டேன் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப். எதனால ஸ்விட்ச் ஆன் ஆகுது, எதனால ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஒரு லேக் ஓப்பரான்னு சொல்லுவாங்க. இதை லேக் ஓப்பரான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்திருக்கு இந்த லேக் ஓப்பரான். ஓகே, ஸோ நாளைக்கு நல்லா கவனிங்க. சரிங்களா? அப்புறமா இந்த ஜீன்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் மியூட்டேஷன் வந்தா என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். எஸ், இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சா? எஸ். ஸோ எஸ், பேக்லாக் லைவ் கிளாஸ் டெய்லி அட்டென்ட் பண்ணுங்க. பேக்லாக்லாம் கரெக்டா கிளியர் பண்ணிக்கிட்டே வருங்க. நோ ப்ராப்ளம். 2 months ஆனாலும் பரவாயில்ல, 2 monthsல நீங்க முடிச்சிருவீங்க பேக்லாக்ஸ் எல்லாம், எனக்கு தெரியும். ஓகே, ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்லோவா இது பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, கிளாஸ் இல்ல, சண்டே கிளாஸ் இருக்காதுல்ல, அப்போ நீங்க ஃபுல்லாவே எடுத்துக்கோங்க நீங்க பேக்லாக் கிளியர் பண்றதுக்காக. ஓகே, இந்த மாதிரி நீங்க தான் ஏதாவது ஹாலிடேஸ் வந்தா அந்த ஹாலிடேஸ்ல ஃபுல்லா எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்க தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, இப்போதுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டோன்ட் டிலே இட். இப்போதுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போதுல இருந்தே கான்சென்ட்ரேட்டடா ஃபோக்கஸ்டா உங்களுடைய படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. 1 hour 2 hour 4 hour 5 hours 8 hours 9 hours அந்த மாதிரி மாத்திக்கிட்டே வாங்க. ஓகே, எஸ் எஸ், தேங்க்யூ ஸோ மச்.